கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். அந்த முந்திரி பருப்பு மட்டும் தான் கொடுக்க மாட்டாரு. அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர். ஆஹா, ஜூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியே தான் இருக்க நீங்க. நீங்களாமா நீ என் மாமியா மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்குங்க அறநிலை துறை நான் பார்த்த வரைக்கும் மேடையில நான் யாருக்குமே இது வரைக்கும் சத்தியமா பயந்தது கிடையாது, வரலாறே கிடையாது. நான் மேடை ஏறுவேன், பேசுவேன், போயிடுவேன், அவ்வளவுதான். ஆனால் எப்பவுமே ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கொடுக்கக்கூடிய மேடை பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய மேடையா இருக்கும். நான் அண்ணன்ட்ட வந்து எதிர்ந்து சொல்லவே மாட்டேன். இன்னைக்குமே புலவர்களாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய அப்பாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும் பொழுது நான் பிறக்கவே இல்லை. அப்பெல்லாம் நான் அப்ப என் வயசு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் எனக்கு 18 முடிஞ்சு 19 ஆரம்பிக்குது. உண்மையிலேயே பெரிய பெரிய மேடைகள்ல எப்படி இந்த மனிதர் என்னை நம்பி கொடுக்கிறார் என்பது எனக்கு எல்லா நாளுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால்தான் முதல்வர் அவர்கள் சொன்னார், நீங்கள் சேகர் பாபு அல்ல, செயல் பாபு என்று சொன்னார். நான் எல்லா நேரமே அவரை கவனிச்சுட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு இடங்கள்ல அவர் என்ன செய்தாலும் நான் அதை நோக்கிக்கிட்டே இருப்பேன். பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள். இப்ப கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலே நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன், இவர் எப்படி இவ்வளவு இயல்பா பேசுறாரு, அது கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்லை. என் நிலை சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்னா அவர் மட்டும்தாங்க. தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரிடமும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். அந்த முந்திரி பருப்பு மட்டும் தான் கொடுக்க மாட்டாரு. மேடையில பாக்குறவங்க எப்படி பிச்சை எடுக்கிறா பாரு, இவன் இதே வேலையா தெரிஞ்சிருப்பாளோ. உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன காரணம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க. நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகள்ல போயிட்டு இருந்தாராம். நபிகள் நாயகத்தோடு 2 பேரும் கூட போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம். விரும்பின நபிகள் நாயகம் தான் மேல இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம். இப்ப கூட இருந்த நண்பர் கேட்டாரா, அடுத்தவருக்கு கொடுக்குறீங்க, அது உள்ள போட்டிருந்த அந்த பழைய சட்டையை கொடுக்க கூடாதா? மேல போட்டிருந்தது புது சட்டை, அதை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே நபியேன்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாரா, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் நம்மிடம் இருப்பதிலே சிறந்ததை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். நான் பார்த்த சிறந்த மனிதர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் மேடையில நான் ஒரு நாள் பயம் இல்லாம பேசணும், அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நல்ல தலைப்பு. நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க மேடையில பேசின எல்லா அண்ணனும் இருக்கட்டும், முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி, நோன்பு எப்படி திறப்ப, நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு, காலையில இருந்து பட்னியா இருக்கே, நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்திபன் விறுவிறுன்னு வந்து கரெக்டா 6:31க்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏற்றி வைத்தார்ல. இந்த ஒற்றுமை தாங்க நம்மளை யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது. ஒரு அருமையான மேடை, நல்ல ரசிக்கிறீங்க, நல்ல கை தட்டுறீங்க. முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள், பின்னாடி நிறைய பெண்கள். எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம். அப்ப அந்த அக்கா என்ன சவுண்டோட தட்டுது. ஆஹா, ஜூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியே தான் இருக்க நீயும். நீங்களாமா நீ என் மாமியா மாதிரி இருக்க. கிரகம் அதெல்லாம் மறந்துட்டு நான் ஊர் ஊரா திரிகிறேன். வெளியில சொல்லக்கூடாதுங்க. கொரோனாவுல தப்பிச்ச ஒரே கிழவி என் மாமியா மட்டும்தான் சார். முதல் அலையில தப்பிச்சிச்சு, 2வது அலையை எதிர்பார்த்து இருந்தேன். 2வது அலையில தப்பிச்ச ஒரே தலை என் மாமியா தான் சார். அது மாஸ்கும் போடுறது இல்ல, கபசுர குடிநீரும் குடிக்கிறது இல்ல. அது மாட்டம் தெரியுது கொரோனா வந்திருக்கும், இது மூச்சுக்கெல்லாம் நம்ம போனோமா அது ஓடிருச்சு. அப்பேற்பட்ட கிராமம், அப்படி அப்பேற்பட்ட ஒரு மூச்சு எல்லாம் என் வீட்டுல இருக்கு.